அனைவருக்கும் வணக்கம், ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமி சாம்சங் யூசர்ஸ்க்கு தான். ஷாமி வந்து ஒரு பிக் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒருவேளை சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங் ஃபீச்சர் வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 21,000 mAh இந்த கெப்பாசிட்டி பேட்டரியோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை என்ன ஃபீச்சர்ஸ்னு அதுவும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 852ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் யூஸராக இருந்தீங்கன்னா புது ஃபீச்சர்ஸ் இல்லது ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 செகண்ட் ரீல்ஸ் வந்து இனிமேல் க்ரியேட் பண்ணலாம். டிக்டாக்கை கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா, அதனால் மெட்டா அதாவது ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அவங்களுடைய ரீல்ஸ் வந்து 90 செகண்டுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1 மினிட் வரைக்கும் தான், அதாவது 60 செகண்ட்ஸ் தான் க்ரியேட் பண்ண முடியும். இனிமேல் எக்ஸ்ட்ரா 30 செகண்ட்ஸ் 90 செகண்ட்ஸ்க்கு வந்து ரீல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிங்க் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் கொண்டு வந்திருந்தாங்க. ரீல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கும் வந்து நீங்கள் சிங்க் பண்ணுற மாதிரி ஈஸியாக சிங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. இது தவிர வந்து போல் ஃபீச்சர், அதுக்கப்புறம் எமோஜிஸ் ஃபீச்சர்னு வந்து டிக்டாக்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியே வந்து இன்ஸ்டாகிராமில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணுவீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸுடைய சேல்ஸ் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாலுமே வந்து எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்தியாவில் ப்ராப்பராக இல்லை. ஸோ இதை வந்து ப்ராப்பராக செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி Jio-bp 2 பேரும் கொலாப் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஜியோ அண்ட் பாரத் பெட்ரோலியம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கலுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பெஸ்ட்டாக இந்தியாவில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொலாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க கூட இன்னும் 2 பேர் வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. ஒன்று கேஸ்ட்ரால், அதுக்கப்புறம் எம்ஜி அதாவது கார் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களும் வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருடைய கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸ்க்கான ப்ராப்பர் இவி ஸ்டேஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ எலக்ட்ரிக் கார்ஸையும் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து Jio-bp இங்கே வந்து ஸ்டேஷன்ஸ் இவங்க செட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மூலயமா வந்து இந்தியாவில் எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து எல்லா இடத்துலையும், அதாவது கஸ்டமர்ஸ் வந்து கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்து இன்டர்சிட்டி அண்ட் இன்ட்ரா சிட்டி ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2022க்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பாயிண்ட் ரிசர்ச் டீம் வந்து யூனிசாக் சிப்செட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் லேட்டஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசாக் சிப்செட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இந்தியா, ஆஃப்ரிக்கா, பிரேசில், மெக்சிகோ அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரீஸில் தான் இந்த சிப்செட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதிகம் பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து எதில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவுடைய G20 இதில் தான் வந்து ஒரு மால்வேர் வந்து இன்ஜெக்ட் ஆயிருக்கதாகவும் ஹேக்கர்ஸ் வந்து டேட்டா நிறைய போன மாதமே கலெக்ட் பண்ணாதான் தெரியுது. யூனிசாக் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி ஃப்ளோ வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சிப்செட். அதனால தான் அது பட்ஜெட் கேட்டகரியில் இவங்க கொண்டு வராங்க. நிறைய பேர் அதை ப்ரிஃபரும் பண்ணுறதில்ல. ஸோ இதில் வந்து செக்யூரிட்டி ஃப்ளோ இருக்கிறதாகவும் மோட்டோரோலா வந்து இப்போ அவங்களுடைய G20க்கு லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது யூனிசாக் சிப்செட் அதாவது லேட்டஸ்ட்டாக ரியல்மி எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பண்ணிக்கணும், இல்லைனா அவங்களுடைய டேட்டா ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் S22 சீரிஸ் சொல்லவே வேண்டாம். ஸ்னாப் ட்ராகன் சிப்செட் அப்படிங்கிறதுனால இதோட சேல்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது, இந்தியாலையும் சரி குளோபல்லையும் சரி. இப்போ இதை வந்து ஒரு ரியல் 5G ரியல் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி வந்து ஒரு புது ஃபீச்சர் இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வாய்ஸ் ஓவர் 5G, Vivo 5G இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் தற்சமயம் நமக்கு 5G நெட்வொர்க் கிடையாது. ஸோ இந்த ஃபீச்சர் இதில் இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க முடியாது. பட் குளோபல் இப்போ ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைத்லேருந்து தான் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிவ்யூ ரிவீல் ஆயிருக்கு. அங்கே யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபீச்சர் மூலமா ஒரு ரியல் 5G எக்ஸ்பீரியன்ஸ், வாய்ஸ் கால் பண்ணும்போதும் சரி, இல்லைனா வீடியோ கால் பண்ணும்போதும் சரி, இல்லை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் ஒரு ரியல் 5G எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்சமயம் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் S22 சீரீஸ்க்கு மட்டும் தான் இந்த ஃபீச்சர் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் எல்லா 5G டிவைசஸ்க்கும் வரும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்தியாவில் 5G ரோல் அவுட் ஆனதுக்கப்புறம் சாம்சங் யூசர்ஸ் எல்லாருமே இந்த 5G ஃபீச்சர் அதாவது வாய்ஸ் ஓவர் 5Gயும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஃபைனலாக ஷாமி இந்தியா வந்து ஷாமி யூசர்ஸ்க்கு ஒரு பிக் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு பிக் அஃபிஷியல் லெட்டர் மூலயமா அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஷாமி இந்தியாவில் நிறைய லிட்டிகேஷன் ஃபேஸ் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து CEO த ஜென்ரல் மேனேஜர் மன்னுகுமார் ஜெயின் வந்து இங்கே ரிசைன் பண்ணிவிட்டு துபாயில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் ஒரு ப்ராப்பர் ஹெட் இல்லை, மார்க்கெட்டிங் டீம் ப்ராப்பராக இல்லை. ஸோ ஷாமி எப்படி இதை க்ரோ பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் வந்து நம்மளுடைய டெக் அப்டேட்டில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அவங்களுடைய புது ஜென்ரல் மேனேஜர்
மேனேஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்வின் சே. ஸோ இவங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்தோனேஷியா ஷாமி இந்தோனேஷியாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய குளோபல் மார்க்கெட்ஸில் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இனிமேல் இவங்க தான் வந்து இந்தியாவில் ஷாமி ஹெட். அது மட்டும் இல்லை, போக்கோக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க இல்லையா அனுஷ் சர்மா, இந்தியன் மார்க்கெட்டிங் டீம் ஹெட், அவங்க வந்து மறுபடியும் வந்து ஷாமியில் ரீஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஷாமி வந்து ஒரு பிக் கம்பேக் பண்ணியிருக்காங்க, ஒரு புது டீம் செட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ பழைய மாதிரி அவங்களுடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஷாமி யூசர்ஸ்க்கு இது ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா ஆஃப்லைன் சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே Y சீரீஸ் தான் பாப்புலர். லேட்டஸ்ட் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோடைய Y75 4G. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு செல்ஃபி சென்ட்ரிக், கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே செல்ஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து விவோடைய V சீரீஸ், அதாவது காஸ்ட்லியான சீரீஸில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபீச்சர் அண்ட் லென்ஸ். அதே தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப்லைன் சீரீஸில் கொண்டு வந்திருக்காங்க. 44 மெகா பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் செல்ஃபி ஃபீச்சரோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மோட்டோரோலா வந்து G சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ G62 இதுவும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதுவும் வந்து ஒரு 5G டிவைஸ் தான். பட் ஸ்னாப்ட்ராகன் 695 எல்லாமே இது ஸ்னாப்ட்ராகன் 480+ இந்த சிப்செட்டோட இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 120 Hz, 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார், 5000 mAh பேட்டரி. இந்த ஃபீச்சரோட மோட்டோ G82 லான்ச்சுக்கு அப்புறம் மோட்டோ G62 வந்து இவங்க லான்ச் பண்ணலாம். மேபி ஜூலையில் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த டிவைஸ். இப்போ இந்தியாவில் லிஸ்டிங் ஆயிருக்கு. சர்ப்ரைசிங்காக இந்தியாவில் ரெட்மி K சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படின்னு தெரியுது. இது ரெட்மி K50i இந்த பேரில் தான் வந்து லிஸ்டிங்கும் ஆயிருக்கு. எஸ், மாடல் நம்பரும் அப்படி தான் லிஸ்டிங் ஆயிருக்கு. பட் K50 அப்படின்னு சொன்னோன்னே சைனாவில் லான்ச் ஆச்சுல K50 சீரீஸ், அதுலேருந்து இவங்க கொண்டு வர போகிறதில்ல இந்தியாவில். இது ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தெரியுது. ரீபிராண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி அவங்களுடைய நோட் 11 சீரீஸ் சைனாவில் வேறு ஸ்பெசிஃபிகேஷன், இந்தியாவில் வேறு ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ சைனாவில் லான்ச் பண்ண ஒரு டிவைஸ் தான் இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மீடியாடெக் டைமென்சிட்டி 8100ல் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதே மீடியாடெக் டைமென்சிட்டி 8100ல் போக்கோ கீழேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ எப்போவுமே அவங்க பண்ணுறது தானே, ஒன்று ரெட்மி கீழே ஒன்று போக்கோ கீழே. அவுட்லுக் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து ஃபீச்சர்ஸ் ஒரே மாதிரி கொடுப்பாங்க. இல்லைனா வந்து அவுட்லுக் டிசைன் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஃபீச்சர்ஸ் வேறு வேறு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ரெட்மி K50ஐயும் ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் வரப்போகுது. உக்கட்டல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இதுவும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் தான். இதுக்கு கீழே மிலிட்ரி கிரேட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க எப்போவுமே லான்ச் பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து உக்கட்டல் WP19 அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹுமங்கஸ் பேட்ரி S21000 கெப்பாசிட்டியோட வந்து ஒரு பேட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 94 டேஸ். ஒரு வாட்டி நீங்கள் சிங்கிள் சார்ஜ் பண்ணால் 94 டேஸ், அதாவது 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மிலிட்ரி கிரேட் ஸ்மார்ட் ஃபோன். நான் சொன்ன மாதிரி அப்படி தான் இவங்க ரெடி பண்ணுவாங்க. அகைன் இதில் வந்து மிலிட்ரி கிரேட், அதாவது மில் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி IP68 69 வாட்டர் சர்டிஃபிகேஷனோட வந்து பெர்ஃபார்மன்ஸ் இது மீடியாடெக் ஹீலியோ G96 கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரக்டு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி வந்து இது பிக் பேட்டரி கூடவே 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் அவைலபிளாக இருக்குது. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர், அடிஷ்னல் கேமரா 20 மெகா பிக்சல், சோனி நைட் விஷன். ஸோ கேமராவும் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,000. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ குளோபலாகவும் கொண்டு வர போகிறாங்க உக்கட்டல். ஸோ உக்கட்டல் ஸ்மார்ட் ஃபோன் WP19 கூடிய விரைவில் யூரோப், US மற்ற மார்க்கெட்ஸ்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துலாம். உக்கட்டல் எவ்வளோ கெப்பாசிட்டி பேட்டரியோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் கேட்குறோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கருணா. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.